வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் ரிலேட் பண்ணி திருச்சி கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல புதுசா ஒரு விஷயத்த வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இத வந்து நம்ம பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்க்குறப்ப, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கோட் பண்ணி காட்ட முடியும். சரியா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திருச்சி கார்ப்பரேஷன் எலிமெண்டரி ஸ்கூல் இன்ட்ரோடியூசஸ் யூனிஃபார்ம்ஸ் வித் QR கோட் டூ என்ஹான்ஸ் சேஃப்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வித்தியாசமான இனிஷியேட்டிவ் இது. சரிங்களா? ஸோ என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் குழந்தைங்களுக்கு ஓகேவா? 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள்ல சின்ன பசங்க. சரியா? ஸோ அவைங்களுக்கு அவைங்களோட ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி QR கோட்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இந்த மாரி QR கோட்ஸ வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த QR கோட்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அத ஸ்கேன் பண்றப்ப அந்த ஸ்டூடண்ட் எந்த கிளாஸ், எந்த ஸ்கூல், ஸ்கூலோட அட்ரஸ் என்ன? அது எல்லாமே வந்து லிஸ்ட் அவுட் ஆயிரும். சரிங்களா? ஸோ இந்த மாரியான ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா கம்மிங் அகாடமிக் இயர்ல இருந்து பேரண்ட்ஸோட டீட்டெயில்ஸ், பேரண்ட்ஸோட நம்பர்ஸையும் இதுல ஆட் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ இது தனிப்பட்ட முறையில ஒரு ஸ்கூல் இத எடுத்து பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ஸ்டூடண்ட்ஸோட சேஃப்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்ப தொலைஞ்சு போயிட்டாங்க. டியூஷன் போயிட்டு வரப்பட்ட ஏன்னா பாதி பேர் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சோனே அப்படியே டியூஷன் போயிருவாய்ங்க. டியூஷன் போயிட்டு வர்றப்ப தொலைஞ்சு போயிருவாய்ங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. ஸ்கூலுக்கு வர்றப்ப தொலைஞ்சு போயிருவாங்க. ஸோ அந்த மாதிரி தொலைஞ்சு போயிட்டாங்க. இல்ல வேற எங்கேயாவது கட் அடிச்சுட்டு சுத்துனா கூட ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணிற முடியும்? நம்ம ஸ்கூலுக்கு தெரிவிக்க முடியும். ஸ்கூல் அத்தாரிட்டீஸ் வந்து கூட்டிட்டு போயிருவாங்க. இல்ல பேரண்ட்ஸ்க்கு சொன்னோம்னா அவங்க வந்து கூட்டிட்டு போயிருவாங்க இல்லையா? ஸோ இந்த மாரி ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு டிஃபரண்டான இனிஷியேட்டிவ். அதனால நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ எந்த ஸ்கூல் திருச்சி கார்ப்பரேஷன்ல எந்த ஸ்கூல், எந்த ஊர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எடமலைப்பட்டி புதூர் அப்படிங்கிற இந்த ஸ்கூல்ல தான் இத பண்ணியிருக்காங்க. சரியா? அதுதான் நம்ம முதல் செய்தியில பார்க்கிறோம். வித்தியாசமான இனிஷியேட்டிவ். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இஸ்ரோ ஹோல்ட்ஸ் ஏர் டிராப் டெஸ்ட் ஃபார் ககன்யான் மிஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இஸ்ரோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் டிராப் டெஸ்ட் இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த டெஸ்ட். ஓகேவா? என்னன்னா ஒண்ணுமே இல்ல. ஓகேவா? இந்த கேப்சூல்ல தான் என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய ககன்யான் மிஷனுக்கு விண்வெளிக்கு போயிட்டு திருப்பி வரக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கேப்சூல் வழியா தான் பூமிக்குள்ள என்டர் ஆவாங்க. என்டர் ஆயி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா என்ன ஆகும்னா, அந்த ஹீட் ஷீல்டுலாம் கொஞ்சம் அதுவே கொஞ்சம் பிரேக்ஸ் வந்து அப்ளை பண்ணும். ஓகேங்களா? உள்ள வர வர அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பீட் கம்மியாகும். கம்மியானதுக்கு அப்புறமா ஒரு பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா, இந்த கேப்சூல்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி மெயின் பாராசூட்ஸ் வந்து கரெக்ட்டான டிஸ்டன்ஸ்ல ஓப்பன் ஆகுதா? அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றது தான் இந்த இன்டகிரேட்டட் ஏர் டிராப் டெஸ்ட். சரியா? கரெக்ட்டான டிஸ்டன்ஸ்ல என்ன ஆகணும்? இந்த பாராசூட்ஸ் ஓப்பன் ஆகணும். ஓப்பன் ஆனா தான் நமக்கு கரெக்ட்டா மறுபடியும் ஸ்பீடு ஸ்லோ ஆகி கடல்ல வந்து விழுந்துரும். இந்த மாதிரி கடல் பகுதியில வந்து விழுந்துரும். அதுக்கப்புறம் நம்ம நேவிய சேர்ந்த ஆட்கள் அவங்கள போய் வெளிய கூட்டிட்டு வந்து அப்சர்வேஷன்ல வச்சுருவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அ ஒரிஜினலா நடக்க வேண்டியது. ஸோ இதுல ஆஸ்ட்ரோநாட்ஸ் இல்லாம வெறுமனையா அந்த கேப்சூல மட்டும் ஹெலிகாப்டர்ல எடுத்துட்டு போய் அந்த கேப்சூல மட்டும் டிராப் பண்றாங்க. டிராப் பண்ணி அது பர்ட்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறமா பாராசூட்ஸ் ஓப்பன் ஆயி கரெக்ட்டா ஸ்பிளாஷ் டவுன் ஆயிரும். ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல்ல வந்து தண்ணிக்குள்ள விழுகுறது தான் ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கரெக்ட்டா ஸ்பிளாஷ் டவுன் ஆயிருக்கு. ஸோ கரெக்ட்டா தான் எல்லா ப்ரொசீஜர்ஸும் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல குடுத்துருக்காங்க. ஸோ இஸ்ரோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் டிவிடி-1 அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணியிருப்பாங்க. டெஸ்ட் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேட்டர் 1 அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து IADT-1 அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்ட வந்து பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எத நமக்கு இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ககன்யான் மிஷன் சீக்கிரமே வந்து லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இது எல்லாமே நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சரியா? ஸோ அததான் இங்கே குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு பிராக்டிசிங் கம்பேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அண்டர் எஸ்டிமேட்டிங் த காஸ்ட் ஆஃப் அனிமல் ஷெல்டர்ஸ் அண்டர்மைன்ஸ் தெம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ரீசென்ட்டா ஆகஸ்ட் 11ல உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸ்ட்ரே டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கேப்சர் பண்ணி, அ அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஷெல்டர் ஹோம்ஸ்ல நம்ம விட்டுறணும். ரோட்ல திரிய விடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஆகஸ்ட் 22ஆம் தேதி அதே சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அ ஓகே அ எல்லா ஸ்ட்ரே டாக்ஸையுமே வந்து நம்ப இந்த மாரி ஷெல்டர் ஹோம்ஸ்ல அடைச்சு வச்சிருந்தோம்னா, அதுவே வந்து என்ன ஆகும்னா, ஒரு டிசீஸ் ஸ்ப்ரெட்டிங் என்விரான்மென்ட்டா மாறும். அதே மாரி நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறதுமே இல்லைங்கிறத அக்னாலேட்ஜ் பண்ண உச்சநீதிமன்றம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஓகே டாக்ஸ ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணுங்க. கேப்சர் பண்ணி
அந்த ஸ்டெரிலைசேஷன் பண்ணிட்டு, டிவார்மிங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அத வந்து ரோட்ல விட்டுருங்க. ரொம்ப வயலன்ட்டா இருக்கக்கூடிய டாக்ஸ மட்டும் அந்த டாக் ஹோம்ஸ்ல வந்து வச்சிருங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இததான் இந்த இடத்துல பிராக்டிசிங் கம்பேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஓகேவா? இருந்தாலுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அனிமல் பெர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ் அப்படிங்கிறது 2023ல அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன்படி பார்க்கிறப்ப அனிமல்ஸ்க்கு நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். குறிப்பா இந்த மாரி ஸ்ட்ரே டாக்ஸ் மாரியான விஷயங்களுக்கெல்லாம் ஸ்டெரிலைசேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். ஆனா எந்த ஒரு மேஜர் சிட்டிலயுமே சரி, எந்த ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட்டும் சரி, இந்த மாரி ஸ்டெப்ஸ வந்து சீரியஸா எடுத்து பண்றதில்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட அர்பன் கல்ச்சர்ல ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இருந்தாலுமே ஒரு பப்ளிக் ஸ்பேஸ நான் ஆக்சஸ் பண்றப்ப, எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாம நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, அது என்னோட ஹியூமன் ரைட்லயே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஸோ கம்பேஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன மீன் பண்ண வராங்க அப்படின்னா, பப்ளிக் ரோட்ஸ்ல இருந்து நம்ப ஸ்ட்ரே டாக்ஸ வந்து ரிமூவ் பண்ணி அத ஒரு அதுக்கான பாதுகாப்பு இல்லங்கள்ல வைக்கிறது மட்டுமே கம்பேஷன் கிடையாது. ஸோ அத வந்து ஸ்டெரிலைசேஷன் பண்ணி நம்ப ரோட்ல அது ஃப்ரீயா சுதந்திரமா நடமாட விடலாம் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஓகேவா? ஏன் ஸ்டெரிலைசேஷன் பண்றாங்கன்னா, ஃபியூச்சர் பாப்புலேஷன ஐ மீன் அத கட்டுப்படுத்துறதுக்காக ஃபியூச்சர் ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன கட்டுப்படுத்துறதுக்காக தான் இத பண்றாங்க. சரியா? ஸோ இதுவுமே வந்து ஒரு நல்ல மெஷர் தான் அப்படின்றத குடுத்திருக்காங்க. ஆனா நெறையா சிஸ்டமேட்டிக் கேப்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப நமக்கு பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி டூ அனிமல்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது 1960ல வந்திருக்கும். சரியா? இந்த சட்டத்த வந்து நம்ம சரியான முறையில நடைமுறைப்படுத்துறதே கிடையாது. முன்னாடியே பார்த்த மாரி அனிமல் பெர்த் கண்ட்ரோல் ரூல்ஸ நம்ம சரியான முறையில நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அதே மாரி வெட்டரினரி டாக்டர்ஸோட யுட்டிலைசேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. டாக்டர்ஸ் அதிகமா இருக்காங்க. ஆனா அவங்களோட யுட்டிலைசேஷன் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இந்த மாரியான இஷ்யூஸ்ல. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ட்ரே டாக்ஸுக்குன்னு இருக்கக்கூடிய ஷெல்டர் ஹோம்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் மெயின்டனன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பர் மெயின்டனன்ஸ் இல்ல. ப்ராப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சானிடைஸ்டு ஃபெசிலிட்டியா இருக்காது. அந்த இடத்துக்கு போனா அந்த ஸ்ட்ரே டாக்ஸ்னால நெறைய ஆ ஸ்ட்ரே டாக்ஸ்ங்கிறப்ப ஆல்ரெடி அதுங்க டிசீஸ் ப்ரோனா தான் இருக்கும். கண்டிப்பா. இன்னும் ஷெல்டர் ஹோம்ஸ் போறப்ப அது இன்னமுமே டிசீஸ்க்கு வல்னரபிளா மாறுது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, நம்ப இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இடத்துல எல்லாருமே மிஸ் பண்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெறைய வீட்ல நாய் வளர்ப்பாங்க. கண்டிப்பா பெட் டாக்ஸ் அப்படிங்கிறது எல்லார் வீட்லயுமே மோஸ்ட்டா இப்பல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு சில வீட்ல தான் விடமாட்டாய்ங்க. சரி எல்லாருமே வந்து பெட் டாக்ஸ் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க இல்லையா? ஆனா அந்த பெட் டாக்ஸ வந்து அபாண்டன் பண்ணிருவாங்க. கொஞ்சம் சின்னதா, குட்டியா இருக்கிறப்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆ ஆனா அந்த டாக் வந்து நல்லா பெருசா வளர்ந்துட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்க? அத வந்து எங்கேயாவது கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாங்க. இல்லையா? அததான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அபாண்டனிங் ஆஃப் பெட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஓகேவா? பெட்ஸ் நம்ப வச்சிருக்கோம். ஒரு நாய் வந்து நம்ம வளர்ப்பு பிராணியா வச்சிருக்கோம் அப்படின்னா, அது நம்ம ஆக்சுவலி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அது இறந்து போற வரைக்கும் நம்ம தான் அத பார்த்துக்கணும் இல்லையா? ஆனா அது வளர்ந்ததுக்கு அப்புறமா வந்து கொண்டு போய் விட்டுட்டு வந்துருவாய்ங்க. ஸோ இந்த மாரி பெட் டாக்ஸ அபாண்டன் பண்றவங்க ஃபியூச்சர்ல அந்த டாக்ஸ்லாம் தான் ஸ்ட்ரே டாக்ஸா மாறுது. அப்ப பெட் டாக்ஸ அபாண்டன் பண்ணக்கூடாது. அப்படி அபாண்டன் பண்ணா அதுக்கு ஸ்ட்ரிக்டர் பனிஷ்மென்ட்ங்கிறதையும் நம்ம கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ கவர்ன்மென்ட் மேல இருக்கக்கூடிய குறைகளையும் சுட்டிக்காட்டணும். அதே மாரி ஹியூமன்ஸா ஆஸ் அ சிவிலியன்ஸா நம்ம என்ன பண்றோமோ, அதையுமே வந்து இந்த இடத்துல அட்ரஸ் பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த ஆர்டிகிள குடுத்திருக்காங்க. சரியா? இதெல்லாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு தேவைப்படும். சரியா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான விஷயங்கள பார்த்திருக்கோம். நன்றி.